Hi, hi, my dear board old peoples in the world. குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக அது நான் சொல்லி ஆகணும். நான் வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் சொல்லிகிட்டு இருக்கேன், மறக்க மாட்டேன். இந்த அக்டோபர் மாதம் ஒரு அற்புதமான மாதம். அது 2K கிட்ஸுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. உலக மக்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் உலக தமிழர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அக்டோபர் 2 பார்த்தீங்கன்னாக்க, அக்டோபர் 2 பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து காந்தி பிறந்த நாள் ஜெயந்தி, ரைட்டா? இன்னொன்று காமராஜர் நினைவு நாள், ரைட்டா? சரி, அப்படி அடுத்த நாள் 3ஆம் தேதி, அதாவது நேற்று. நேற்று யாருடைய யாருடைய நாள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆ சொல்லுங்கப்பா. நம்ம பேசுகிறேங்க. ஆ சரி, ஓகே. மாப்பு சிவஞானம் இருக்காங்கள்ல, மாப்பு சிவஞானம் அவருடைய நாள், சரியா? ரைட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி திஸ் இஸ் டுடே. டுடே மீன்ஸ் வாட்? அக்டோபர் 4, 2025, ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, ஒரு தடவை பார்த்துக்கிறேன். தட் இஸ் ஒன்று திருப்பூர் குமரன், ரைட்டுங்களா? திருப்பூர் குமரன் அவர்களுடைய பிறந்த நாள். மற்றொன்று மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். ஆமாம், யார் தெரியுங்களா? தெரியுமா? தெரியாதா? சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா. 2K கிட்ஸ்லாம் நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். செம்ம ஏதோ பிரியாணி கொடுக்குறான், குவார்டர் கொடுக்குறான், பட் உயிரிலும் மேலான உயிரிலும் மேலான ஓட்ட துரோகிகள், எச்சைகள், பிச்சைகள், நாதாரிகள் பிள்ளைங்களப்பா. டேய் பசங்களா, நீ கல்யாணம் கட்டிக்கிட்டீங்கன்னா புள்ள பேப்பர்ல அதுங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுப்பல, அதுங்களுக்கு பேர குழந்தை, அந்த குழந்தை, இந்த குழந்தைன்னு காலம் காலமாய் வாழை மரம் போல் தழைத்து வாழ வேண்டிய பிள்ளைகளை நீ கேவலம் அந்த ஓட்டை போட்டு திருட்டு நாய்களை, அரசியல் நாய்களை, எச்ச நாய்களை நீ தேர்ந்தெடுத்து விடுவதால் உன் குழந்தைங்க பிச்சை எடுக்குதுப்பா ரோட்டில். தமிழ்நாட்டில் எல்லா நாட்டிலையும் பஸ் ஸ்டாண்டில், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கெல்லாம் போய் பாருவோம், குழந்தை பிச்சை எடுத்துனுக்குது. தெரிஞ்சோ தெரியாமலே நீ எவ்வளையோ வேலை பார்த்துருப்பேன், அவள் குழந்தையும் பிச்சை தான் எடுத்துனுக்குது. திருந்துங்கடா டே, திருந்துங்கடா. அன்பானவர்களே, ஒரு ஜென் கதை, ஜென்னினும் கதை வாங்க உள்ள போகலாம். ஜென்னா ஜாப்பனீஸ், ஓகேவா? ஜாப்பனீஸ் பிச்சுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கதை உள்ளார் போயிடலாம். ஒரு ஜென் துறவி தியானத்தில் இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் கடவுளை பயங்கரமாக நம்பக்கூடியவர், கடவுள் இல்லாமல் எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவர். அப்போ ஒருவன் போகிறான், அவர்கிட்ட போயிட்டு, யோ எப்போ பார்த்தாலும் ஏழும சும்மா தியானம் சாமி கீமின்ட்டு ஏதாவது சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது வேலைக்கு போகலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதான் அமைதியாக தியானத்திலே இருக்கிறார். சரின்னு சொல்லிட்டு மூஞ்சி மகர கட்டியுமார், சாமியா மயிலான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஜென் துறவி வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து பயணிகளோட கப்பலில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போ போகிறாங்க. அப்போ போகும் பொழுது அங்கே என்ன பிடிக்காதவங்க இருப்பாங்க தான், நம்ம சாமின்றாங்க. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம விஜய் மீது செருப்பு எரிந்தது போல் செருப்பை எரிகிறார்கள், நையாண்டி பண்ணுறாங்க, கிசு மூட்டுறாங்க. ஆனால் அவர் வந்து தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறார் அந்த பயணத்தில், கப்பல் பயணத்தில். ஆமாம், நிறைய ரொம்ப அமகலம் பண்ணுறாங்க. ஆமாம், அப்போ வந்து திடீரென்று ஒரு அசுரறிவு வந்து தோன்றுகிறது. ஆமாம், அப்போ அந்த அசுரறி எப்படின்னு சொன்னாக்க, துறவியே நீ மட்டும் சொல்லு, இந்த கப்பலை கவுத்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் ஒன்று வருது. எல்லாம் கேட்குறான், பயப்படுறான். ஐயோ என்னடா அது, துறவி ஏற்கனவே சாபம் போடுறவன ஏதாவது கப்பலை கவுத்து விட்டுறாங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி எல்லாம் காலில் விழுறாங்க, துறவி காலில் விழுறாங்க. அப்போ உடனே ஒரு துறவி மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்துட்டு அசுரகிட்ட பேசுகிறாரு. ஆமாம், என்னன்னு பேசுகிறாரு, ரொம்ப அருமையான அது அந்த முடிவு பாருங்கள். நான் மிகவும் மகிழ்ச்சி அடையுதுன்னு யார் சொல்கிறாரு? சாமி சொல்கிறப்போ, பிறகு வானத்தை நோக்கி கரங்களை உயர்த்தினார். ஏன் அன்பான கடவுளே, நீ ஏன் சத்தானின் மொழியில் பேசுகிறாய்? நீ கவிழ்த்து விளையாட வேண்டும் என்று எண்ணினால் இந்த மக்களின் புத்தியை மாற்று. பதிலாக இந்த படகை கவிழ்ப்பதால் என்ன பயன் அப்படி சொல்லிட்டு
பேசுகிறப்ப ஆகாயத்துலேருந்து ஒரு பதில் வருது. அது என்ன பதில் பார்த்தா, நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன், நீ சரியான உண்மையை அறிந்து கொண்டாய். முன்பு ஒலித்தது என்னுடைய குரல் அல்ல. எவன் ஒருவன் சாத்தானின் குரலை புரிந்து கொள்ள முடியுமோ அவன் மட்டுமே என்னுடைய குரலை புரிந்து கொள்ள முடியும் என்று அசரியில் வந்தது. அந்த மாதிரி தான் இந்த திட்டு புறம்போக்கு பசங்க. ஒரு நல்ல தியானத்தில் இருந்த ஒரு மனிதன், அவர் கண்டறியவே இல்லை. அது விஜய் தான் சொல்கிறேன், செருப்பில் அடித்தேன், அதில் அடித்தேன், இதில் அடித்தேன். சாமி கேட்ட மாதிரி விஜய் கிட்ட சாமி கேட்டிருந்தா இந்த ஊரே அழிச்சிட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தா விஜய் என்ன சொல்லியிருப்பார்? இல்லை, செய்யாதுன்னு தான் சொல்லியிருப்பார். புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கலாம், போய் புரிஞ்சுக்கோ, உண்மை வெளியே வரும். கடவுள் பேசுவான். சாத்தான் நீங்கள் இல்லைடா, கடவுள் பேசுவான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே வணக்கம். இப்போது இந்த உடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உடல் உள்ள வரை, ஆமாம், கடல் எவ்வளவு பெரியது, அந்த அளவுக்கு கவலைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை அவ்வளோ எளிதில் நம்ம விட்டுவிட முடியாது. புரியுதுங்களா? யாருக்குங்க கவலை இல்லை? கவலை இல்லாத ஒரே ஒரு மனிதனை காட்டுங்கள் பார்க்கலாம். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன். ஆமாம், சாவு இல்லாத வீடு இருக்குதான்னு. ஆமாம், சாவு இல்லாத வீடு இருக்கப்ப அப்போ ஏன் கேமரா வைக்க மாட்டேறீங்க? வீட்டுக்கு வீடு கேமரா வைங்கன்றேன். 10 வருஷமாக கத்துறேன். 10 வருஷமாக கேமரா 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 கேமரா. என் பேச்சை கேட்டு அங்கங்கே வச்சாலுங்க கேமரா. ஆனால் வேலை செய்ய விடல. கேமரா பிடிக்கிட்டு போயிடுறான்ப்பா, கேமரா எடுத்துன்னு போடுறான். ஃபாரின்லலாம் இருக்குது, வீட்டுக்கு வீடு, படிக்கு படி, அடிக்கு அடி, ஒவ்வொரு அடியிலையும் கேமராக்கள் வைத்திருக்கிறான். கேமராக்கள் பாதுகாக்கிறது. அரசியல்வாதிகள் அல்ல, பிரசிடென்ட்ஸ் இல்லைப்பா, கேமராக்கள். ஒரு போட்ட பொருள் அங்கேயே இருக்கும், எவனும் எடுத்துன்னு போக மாட்டான். ஸோ அந்த மாதிரி கவலைகள் என்பதை தயவு செஞ்சு விட்டு விடுங்க. பாருங்கள், இரவு இல்லாமல் இருக்குதா, பகல் இல்லாமல் இருக்குதா, மேடு இல்லாமல் இருக்குதா, பள்ளம் இல்லாமல் இருக்குதா, அசிங்கம் இல்லாமல் இருக்குதா, திருட்டு இல்லாமல் இருக்குதா, கலப்படம் இல்லாமல் இருக்குதா, லஞ்சம் இல்லாமல் இருக்குதா, ஊழல் இல்லாமல் இருக்குதா? எது இல்லாமல் இல்லை? பிறக்கும்போது ஐயோ ஏன் பிறந்தோம் கவலை, பிறந்ததுக்கப்புறம் ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்ற கவலை, ஸ்கூலுக்கு போயிட முடிஞ்சவொடனே ஐயோ வேலைக்கு போகணுமேன்ற கவலை, வேலைக்கு உடனே கல்யாணம் கட்டிக்கணுமேன்ற கவலை, கல்யாணம் கட்டிக்கிட்ட உடனே புலை பெற்றுக்கணுமேன்ற கவலை, புலை பெற்றுட்டு ரோட்டில் பிச்சை எடுக்க ஒன்றுமேன்ற கவலை. அதுக்குள்ளே ஒன்று எல்லாம் அந்த அரசியல்வாதிலாம் விலைக்கு வாங்கிடுவான். பிரியாணி, குவாட்டரு, மயிரெல்லாம் கொடுத்து ஒன்று விலைக்கு வாங்கிடுவான். தயவு செஞ்சு இப்போ கவலைப்படாதீங்கப்பா. அந்த பெல்லி இது பற்றியா, பில்லி அது சகனம் சொல்லுமா, எல்லாருக்கும் புத்தி சொல்லுமா. கட்சியில் அந்த கருமம் இழவு இருக்குது. அது என்ன தெரியுமா பாவம், கைனி பானையில் உந்தி செத்து போடும். இந்த ஜோசியக்காரன் வச்சுன்னுக்கிறான் பாரு, கிளியை வச்சு நீ ஜோசியம் சொல்கிறாயா, கல்யாணம் பொறுத்தவங்க சொல்கிறாயா, 10 பொறுத்தவன் மூஞ்சில் குத்துன்னு குத்து, 10 இல்லை குத்துன்னு குத்துன்னு திருட்டு பசங்க ஊருப்புறா இருக்கிறானுங்க. புறம்போக்கு 2000 கோடி ரூபாயை வச்சுக்கின்னு சர்வீஸ் பண்ணுறான், மக்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவர் பேச்சை கேட்கல, விஜயை தான் சொல்கிறேன். கிளி ஜோசியக்காரன் புறம்போக்கு அரசியல்வாதி பேச்சை கேட்டு பெத்த குழந்தைகளை பிச்சை எடுக்கும் நாதாரி பசங்களை தின்னுங்கடா. 4/10/2025 தினத்தந்தி செய்திகள். குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் சில சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நேற்று முன்தினம் நள்ளிரவு கடற்கரையில் நடந்தது. அதில் அம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி சிதுசா நல்லா பாருங்க. எப்படி சிம்ம வாகனத்தில் எழுந்து அருளி மகிஷாசுரனை வதம் செய்ததையும் அப்புறம் பாருங்கள், அப்படியே பாருங்கள். பின்னர் சிங்க முகம் இருமை தலை சேவலாக உருமாறி வந்த சூரனை வதம் செய்வதையும் படத்தில் காணலாம். ஓகே. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் பக்தர்கள் காப்பு கலைந்தனர். தசரா திருவிழா இன்று நிறைவு. ஓகே, அடுத்த செய்தி என்னன்னு பார்ப்போமா? கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அனுராக் தாக்கூர் எம்பி கடிதம். முழு அறிக்கை வழங்க வேண்டுகோள். ஓகே,
தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். திருவனந்தபுரம் சபரிமலையில் ஒரு அது பேர் என்னங்க, கொஞ்சம் கிட்ட போகிறேங்க. தங்க கலசங்கள் எடை குறைந்த விவகாரமாங்க. சபரிமலையில் தங்க கலசங்கள் எடை குறைந்த விவகாரம் விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி நியமனம். ஓகே 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 சரி. மாஸ்கோ இந்தியாவிடமிருந்து வேளாண் பொருட்கள் மருந்துகள் அதிகமாக இறக்குமதி செய்யப்படும். புதின் அறிவிப்பு. வெரி குட், நல்லா இருக்குது. பொது மக்கள் கருத்துங்க. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு பிறகு பொருட்கள் விலை குறைந்ததா கேள்விக்குறிதாங்க. சரி, இது வேணும்னா இந்த பத்திரிக்கை வாங்கி படிங்க. ஏன்னா எக்கச்சக்க கருத்து இருக்குது. 3 நிமிஷத்துக்கு மேலே போயிடும். அப்புறம் அது ஷார்ட்ஸில் சேராது, நம்ம ஆளுங்களும் பார்க்க மாட்டானுங்க. ரைட்டா? ஓகே, தேங்க்யூ. இதோட முடிச்சுக்கலாம். தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். அக்டோபர் 4, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். கரூர் சம்பவத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு. பலியானவர்களை பார்க்காமல் ஓடிவிட்டார். விஜய்க்கு ஐகோர்ட் கடும் கண்டனம். தலைமை பண்பு இல்லாதவர் என விமர்சனம். கீழ் அடியில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. தங்கம் விலை ரூபாய் 400 குறைந்தது. சென்னை வங்கி இயக்குநர்களின் உறவினர்களுக்கு அதே வங்கியில் கடன் கொடுக்கக்கூடாது. ரிசர்வ் வங்கி கீடுக்கு படி. சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரி எஸ்ரா கர்க். ஆதவ அர்ஜுனா மீது சட்டப்படி நடவடிக்கை. ஹைகோர்ட் உத்தரவு. மதுரை பிஷி ஆனந்த் உள்பட 2 நிர்வாகிகள் முன் ஜாமீன் மனு தள்ளுபடி. வேளாங்கண்ணி கடலில் மீன் பிடித்து கொண்டு இருந்த தமிழக மீனவர்களை தாக்கி வலைகள் பறிப்பு. இலங்கை கடற்கொள்ளையர்கள் அட்டூழியம். ராமநாதபுரம் இரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுண்ணியாக இருக்கிறது. கரூர் நெரிசல் சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடும் ஜனதா. முதலமைச்சர் ஸ்டாலின் தாக்கு. விழாவில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கிய போது எடுத்த படம். மதுரை சிபிஐ விசாரணை கோரிய மனு தள்ளுபடி. நெடுஞ்சாலைகளில் அரசியல் கூட்டங்கள் நடத்த அனுமதிக்கக்கூடாது. கரூர் சம்பவம் குறித்த வழக்கில் மதுரை ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. சென்னை கவர்னர் மாளிகை முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். நடிகை திரிஷா வீட்டிலும் சோதனை. திருவிக நகர் அக்டோபர் 4, 2025 தினத்தந்தி செய்திகள். இன்ஸ்டாகிராமில் இளம் பெண்ணுடன் பழகி உல்லாசம். வரதட்சணையாக 50 பவுன் நகை கேட்டு திருமணத்துக்கு மறுத்த என்ஜினியர். இன்ஸ்டாகிராமில் இளம் பெண்ணுடன் பழகி உல்லாசம் அனுபவித்து விட்டு வரதட்சணையாக 50 பவுன் நகை கேட்டு திருமணத்துக்கு மறுத்த இன்ஜினியர் கைது செய்யப்பட்டார். திருமணம் நிச்சயதார்த்தம். சென்னை முகப்பேறு பகுதியை சேர்ந்த 27 வயது இளம்பெண் ஒருவர் திருமங்கலம் அனைத்து மகளிர் போலீஸில் புகார் ஒன்றை கொடுத்தார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னை மேற்கு முகப்பேர் திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த இன்ஜினியர் ஆதித்யன் வயது 31 என்பவர் எனக்கு அறிமுகமானார். பின்னர் என்னை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறினார். அதன் பிறகு கடந்த 1 வருடத்துக்கு மேலாக நாங்கள் காதலித்து வந்தோம். அப்போது என்னை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று ஆதித்யன் என்னுடன் உடலுறவு வைத்து இருந்த. அதன் பிறகு இரு வீட்டார் சம்மதத்துடன் எங்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. 50 பவுன் நகை வரதட்சணை. இந்த நிலையில் ஆதித்யனின் பெற்றோர் திருமணத்துக்கு 50 பவுன் நகை வரதட்சணையாக கேட்டனர்.
இதனால் அதிர்ச்சி அடைந்த நான் எனது பெற்றோருடன் ஆதித்யன் வீட்டுக்கு சென்று இது பற்றி கேட்டோம். அப்போது அவர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி விரட்டி அடித்தனர். மேலும் என்னை திருமணம் செய்யவும் ஆதித்யன் மறுசு போயிட்டார். எனவே என்னுடன் உல்லாசம் அனுபவத்து பெற்று நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு வரதட்சணையாக 50 பவுன் நகை கேட்டு திருமணத்துக்கு மறுத்த ஆதித்யன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவ்வாறு அதில் கூறி இருந்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து என்ஜினியர் ஆதித்யனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். லட்சக்கணக்கில் மக்கள் கூடினாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த எம்ஜிஆர் கையாண்ட ரகசியம். கரூரில் நடிகர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ளது. கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனது ஒரு காரணமாக கூறப்பட்டாலும் திட்டமிடுதலில் பிழை ஏற்பட்டதே இதற்கான பிரதான காரணம் என்று நிபுணர்கள் சுட்டி காட்டுகின்றனர். எம்ஜிஆர் எந்த ஒரு கூட்டத்திலும் மக்கள் பங்கேற்றாலும் அதில் அவர்களின் உயிர்களுக்கு பொறுப்பு அரசு என்றாலும் அதில் சரியான ஏற்பாடுகளை செய்யாவிட்டால் அதற்கு பொறுப்பு கூட்டம் நடத்துபவர்கள் தான் என்று கோர்ட்டு பல்வேறு தீர்ப்புகளில் கூறியிருக்கிறது. போலீசார் தரப்பில் விஜய் கூட்டத்தில் சுமார் 25,000 பேர் வந்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதைவிட பல மடங்கு மக்கள் கூடிய எம்ஜிஆர் பொது கூட்டங்களில் அசம்பாவிதம் நிகழாமல் நடந்திருக்கிறது என்பது தான் முக்கியமானது. அந்த காலத்தில் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாமல் இருந்தாலும் மக்கள் எம்ஜிஆரை பார்க்க ஒரு நாள் முன்பே கூட்டம் நடக்கும் இடத்திற்கு வந்து கூடி விடுவார்கள். அவர் மேடைக்கு வரும்போது கூட்டம் ஆவலுடன் முன்னே அலைமோதி வந்தாலும் அதில் ஒரு ஒழுங்கு இருந்தது. அதற்கு காரணம் எம்ஜிஆர் கையாண்ட நுணுக்கமான தந்திரங்கள் தான். உயிரிழப்பு. ஒரு கூட்டத்தில் பெண்களும் குழந்தைகளும் அதிக அளவில் இருந்தால் கூட்டம் முடிந்ததும் எம்ஜிஆர் முதலில் பெண்களும் குழந்தைகளும் வெளியேறட்டும், ஆனால் ஆண்கள் அப்படியே நிற்கவும் உங்களுக்கு ஒரு தகவல் இருக்கிறது என்று அறிவித்தார். பெண்கள் வெளியேறியதும் உங்களிடம் சொல்ல எதுவும் இல்லை, பெண்களும் குழந்தைகளும் நெரிசலில் சிக்காமல் இருக்கத்தான் அப்படி சொன்னேன் என்று சிரித்தபடி கூட்டத்தை நிறைவு செய்தார். இதுபோன்ற ஒவ்வொரு கூட்டத்திலும் எம்ஜிஆர் கூட்ட நெரிசலை குறைக்கும் விதத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி உள்ளார். அதேபோல் 10 ஆண்டுகளுக்கு முன்பு வைகோ பேசிய ஒரு வீடியோவும் தற்போது வைரலாகிறது. அதில் அவர் 50,000 பேர் கூடிய இடத்தில் ஒருவன் விழுந்தாலும் 20 பேருக்கு உயிரிழப்பு நேரலாம், ஆனால் தான் கூட்டத்தில் கட்டுப்பாடுடன் இருக்கச் சொல்கிறேன் என்று எச்சரித்துள்ளார். அவர் சொன்னது போல் சிறிய தவறே பெரும் விபத்துக்கு வழிவகுக்கும் என்பதை விஜய் கூட்டம் அரங்கேற்றி இருக்கிறது. ட்ரோன் கேமரா, அதேபோல் கூட்டத்தினர் பாதுகாப்பு குறித்து விஜயகாந்த் பேசிய ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது. இன்று அரசியல் கூட்டங்களில் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடு மிக அவசியமானது. தொழில்நுட்ப வசதிகள், காவல்துறை கண்காணிப்பு, ட்ரோன் கேமரா, இரும்பு தடுப்புகள் என அனைத்தும் இருந்தாலும் தலைவரின் செயல்திறன் தந்திரம் மக்களிடம் நேரடியாக கூறும் கட்டுப்பாடு அறிவுறுத்தலை கூட்டத்தை பாதுகாக்க வைக்கிறது. மக்களை ஈர்ப்பதற்கு மேலாக அவர்களின் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தும் தலைவர் மட்டுமே உண்மையான மக்கள் தலைவராக இருப்பார் என்று சமூக வலைதளங்களில் அவருடைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகின்றன. சென்னை 4/10/2025 தலையங்கம் தினத்தந்தி. வருது வடகிழக்கு பருவமழை வருது. எந்த மாநிலம் என்றாலும் சரி, அங்கு மழை வளம் மிகுந்தால்தான் நீர் வளம் பெருகும், விவசாயம் செழிக்கும், குடிநீர் பற்றாக்குறை வரவே வராது. ஆக மாநிலத்தின் செழிப்புக்கு வானில் இருந்து பெய்யும் அருங்கொடையான் மழை துளிதான் பெரும் காரணமாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் தென்கிழக்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை என்ற 2 பருவ மழைகள்தான் தண்ணீர் வளத்துக்கு முக்கிய காரணிகளாக அமைந்து இருக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள மாவட்டங்களில்தான் அதிக அளவில் பெய்கிறது. இது ஆண்டுதோறும் ஜூன் மாதம் தொடங்கி அக்டோபர் மாதம் 2வது வாரம் நிறைவு பெறும். இந்த ஆண்டு வழக்கமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை மே 27ஆம் தேதியே கேரளாவில் தொடங்கியது. அநேகமாக அக்டோபர் 12 தேதிக்கு பிறகு மேலும் ஒரு வார காலம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக தென்மேற்கு பருவமழை
ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் பெய்யக்கூடிய மழை அளவுதான் வானிலை ஆய்வு மையம் கணக்கில் கொள்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையின் சராசரி அளவான 32.8 சென்டிமீட்டர் என்பதையொட்டி, அதாவது 32.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியது. இது இயல்பான மழைப்பதிவு ஆகும். இதில் திருநெல்வேலியில் இயல்பை விட 250% அதிகமாகவும், தலைநகராம் சென்னையில் இயல்பை விட 29% அதிகமாகவும் மழை கொட்டி இருக்கிறது. அதே சமயம் விருதுநகர், திருப்பூர், ராமநாதபுரம், கரூர் ஆகிய மாவட்டங்களில் சராசரியை விட மிக குறைவாகவே மழை பதிவாகி உள்ளது. தென்மேற்கு பருவ மழையை தொடர்ந்து தமிழ்நாட்டின் ஆண்டு மழைப்பொழிவில் அதிக மழையை கொடுக்கக்கூடிய வடகிழக்கு பருவ மழை இந்த மாதம் முதல் பெய்ய இருக்கிறது. ஓகேங்களா? காலத்தில் தமிழ்நாட்டின் சராசரியாக 42.2 சென்டிமீட்டர் பதிவாகும். இந்த ஆண்டு 50 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இயல்புக்கு அதிகமான மழை பொழிவு என்பது மகிழ்ச்சியான செய்தி. இது மட்டுமல்லாமல் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வங்கக்கடலில் அவ்வப்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலம் உருவாகி அதன் காரணமாகவும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. வடகிழக்கு பருவ மழையும் இயல்பை விட அதிகமாக பெய்யும் என்று கணக்கிடப்பட்டு இருப்பதால் தண்ணீர் பஞ்சத்துக்கு வாய்ப்பு இருக்காது. அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை தமிழ்நாட்டில் நல்ல மழை பொழிவு இருக்கும் என்பதால் மழைத்துளி மண்ணீர் சங்கமம் என்று விவசாயிகள் ஆனந்த பெருக்கோடு மழையை எதிர்பார்க்க தொடங்கிவிட்டனர். ஆனால் இப்போது பெய்யும் மழைதான் கோடை காலத்தையும் சமாளித்து அடுத்த தென்மேற்கு பருவ மழை வரை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதால் மழை நீரை சேமித்து வைப்பதற்கான ஏற்பாடுகளில் நீர்வளத்துறை முழுமையாக இறங்க வேண்டும். எல்லா ஊர்களிலும் குளங்கள், ஏரிகள் இருப்பதால் அதில் கொண்டு போய் மழை நீரை நிரப்புவதற்கான வடிகால்கள் தூர்வாரப்படும் பணியை மேலும் வேகப்படுத்த வேண்டும். சென்னை போன்ற நகரங்களில் மழையால் 2015 ஏற்பட்ட பெரும் சேதத்தை பாடமாக கொண்டு உள்ளாட்சி அமைப்புகள் மழை நீர் வடிகால்களை சீரமைக்க வேண்டும். மொத்தத்தில் வருண பகவானின் கருணை இருக்கிறது. மழை பெய்ய போகிறது. அதனால் சேதம் ஏற்படாமல் தவிர்த்து வீணாக்காமல் சேமித்து வைக்க வேண்டும். பொறுப்பு அரசில்தான் இருக்கிறது. வருது வடகிழக்கு பருவமழை வருது. ஜாகிரதப்பா, ஜாகிரத. பாட்னா, அக்டோபர் 4. தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது வந்தே பாரத் ரயில் மோதி 4 வாலிபர்கள் சாவு. தஞ்சாவூர் சாலையில் பழுதாகி நின்ற காரை கவிழ்த்து பந்தாடிய காட்டு யானைகள். புதுடெல்லி தேசிய நெடுஞ்சாலைகளில் QR கோடு பலகைகள் பயண வழியில் கிடைக்கும் வசதிகளை தெரிந்து கொள்ளலாம். மதுரை டிசம்பரில் பொருநை அருங்காட்சியகம். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் ஜனவரி மாதம் திறக்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. புதுடெல்லி AP சிங். ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானின் 12 விமானங்கள் வீழ்த்தப்பட்டன. இந்திய விமானப்படை தளபதி பெருமிதம். திருச்சூர் சப்ரி. நூற்றாண்டு பழமையான கேரள கலாமண்டல வேடையில் கதகளி அரங்கேற்றம் செய்த முதல் முஸ்லிம் மாணவி. பாட்னா பீகார் சட்டமன்ற தேர்தலில்
35 இடங்களை கேட்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள். காஞ்சிபுரம். தான் படித்த அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்களை விமானத்தில் சொந்த செலவில் சென்னைக்கு அழைத்து வந்த போலீஸ்காரர். தருமபுரி. அரசியல் ஆதாயத்திற்காக கரூருக்கு ஓடோடி சென்றார். கச்சத்தீவு பற்றி பேசுவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அருகதை இல்லை. எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. கீவ். உக்ரைன் இயற்கை எரிவாயு நிலையங்கள் மீது 35 ஏவுகணைகள் 381 ட்ரோன்கள் ஏவி ரஷ்யா தாக்குதல். மின்சார கட்டமைப்பை அழிக்க திட்டம். சென்னை. சொந்த மக்களை காப்பாற்ற முடியாதவர்களுக்கு சட்டசபை தேர்தலில் மக்கள் நிச்சயம் பாடம் புகட்டுவார்கள். மத்திய மந்திரி எல் முருகன் அறிக்கை. ஸ்போக்கன் இங்கிலீஷ். மாஸ்குலின் ஃபெமினைன். அபாட் மட தலைவன். அபேஸ் கன்னி மட தலைவி. ஆக்டர் நடிகர். ஆக்ட்ரஸ் நடிகை. அடல்டர் சோரன். அடல்ட்ரஸ் விபசாரி. அம்பாசிடர் தூதன். அம்பாசிடரஸ் தூது சொல்பவள். அர்பாட்டர் மத்தியஸ்தன். அர்பாட்ரஸ் மத்தியஸ்திரி. ஆத்தர் ஆசிரியர். ஆத்தோரஸ் ஆசிரியை. பேரன் பட்டம் உடைய சீமான். பேரனஸ் பட்டம் உடைய சீமாட்டி. பெனஃபாக்டர் உபகாரி. பெனஃபாக்டரஸ் உபகாரிணி. சரி. சாண்டர் பாடகர். சாண்ட்ரஸ் பாடகி. கண்டக்டர் வழிகாட்டுபவள். கண்டக்ட்ரஸ் வழிகாட்டுபவள். கவுண்ட் பட்டம் வகுத்த. கவுண்ட்ரஸ் பட்டம் வகுக்காத குலமகள். வகித்தவா? எஸ், பட்டம் வகித்த குலமகள். ஓகே, சரி. டியூக் சீமான். டியூகஸ் சீமாட்டி. எலக்டோர் தேர்விடு உரிமை உடையவன். எலக்ட்ரோஸ் தேர்விடு உரிமை உடையவள். எம்பரர் சக்கரவர்த்தி. எம்பரர்ஸ் சக்கரவர்த்தினி. என்சாண்டர் மாந்திரிகன். என்சாண்ட்ரஸ் மாந்திரிக ஸ்திரீ. காட் தேவன். காடஸ் தேவி. கவர்னர் ஆட்சி செலுத்துபவன். கவர்னேஸ் ஆட்சி செலுத்துபவள். ஹேர் உரிமைக்காரன். ஹேனஸ் உரிமைக்காரி. ஹோஸ்ட் விருந்து அளிப்பவன். ஹோஸ்டேஸ் விருந்து அளிப்பவள். ஹண்டர் வேடன். ஹண்டர்ஸ் வேடச்சி. ஜீவ் யூதன். ஜீவ்னேஸ் யூத ஸ்ரீ. லாட் சிறுவன். லாஸ் சிறுமி. லயன் ஆண் சிங்கம். லயனஸ் பெண் சிங்கம். மாஸ்டர் எஜமான். மாஸ்ட்ரேஸ் எஜமானி. சாக்ரட்டிஸ் பொன் மொழிகள். உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை. உண்மைக்காக என் உயிரையும் தருவேன். உங்கள் உள்ளம் அழகானதாக இருந்தால் நீங்கள் காணும் காட்சியும் அழகானதாக இருக்கும். மன ஒருமைப்பாடு உள்ளவன் மற்றவரின் உடலில் உள்ள குறைபாடுகளை பொறுத்து கொண்டு அவர்களை நேசிப்பான். உங்கள் அன்பு முறையானதாக இருந்தால் நீங்கள் வெறி பிடித்தது போல் நடந்து கொள்ள மாட்டீர்கள். காதலர்கள் ஒருபோதும் அளவற்ற இன்பத்துக்கு ஆசைப்படுவது இல்லை. உண்மையான அன்பு அழகும் நெறியும் கொண்டது. சிற்று இன்பத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் தொடர்பு இல்லை.
வீம்பு செயலும் மிதமிஞ்சிய வாழ்க்கையுமே சிற்று இன்பத்தோடு தொடர்பு உடையவை. நீதிபதிக்கு வழிகாட்டியாக அறிவுதான் இருக்க வேண்டுமே தவிர சொந்த அனுபவம் வழிகாட்டியாக இருக்கக்கூடாது. தீய பண்பினால் நற்பண்பை அறிய முடியாது. ஆனால் நற்பண்பு வாய்ந்தபவன் அனுபவ முதிர்ச்சியால் நன்மை தீமை பற்றி உண்டான அறிவை பெறுகிறான். வறுமையைப் போலவே செல்வமும் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடியதுதான். வறுமை அற்பத்தனத்துக்கும் தீய குணத்துக்கும் ஆதாரம். செல்வம் ஆடம்பரத்துக்கும் சோம்பலுக்கும் பிறப்பிடம். செல்வம் ஆடம்பரத்துக்கும் சோம்பலுக்கும் பிறப்பிடம். ஒருவன் நல் ஒழுக்கம் உள்ள குடிமகனாக வளர கட்டுப்பாடு மிக மிக அவசியம். நினைத்தபடி உண்பதையும் குடிப்பதையும் கேலி செய்வதையும் சோம்பேறித்தனத்தையும் விடாவிட்டால் மருந்தோ மந்திரமோ எதுவும் பயன் அளிக்காது. இனிய பொழுதுபோக்கு என்று போர்வையில் ஒழுங்கீனங்கள் வாழ்க்கையில் நிகழ்கின்றன.